என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் மிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கிறது. ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, 10-15 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்களை இந்த நிகழ்ச்சி தொற்றிருக்கின்றது. அவருடைய மன உடல் பிரச்சனைகளை நீக்கியிருக்கின்றது. நோய் எதிர்ப்பு சக்தியை தந்திருக்கின்றது. காரியங்களை செய்யக்கூடிய வல்லமையை தந்திருக்கின்றது. உடல் உறுப்புகள் அத்தனையும் செம்மையாக வேலை செய்வதற்கு அவர்களுக்கு தகுதியை தந்திருக்கின்றது. எந்த உறுப்பிலும் எந்த பழுதும் ஏற்படாமல் நோய் வராமல் காத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே தான் மக்கள் விரும்புகிறார்கள். உலக மக்கள் எல்லோரும் இன்றைக்கு செய்கிறார்கள். எந்த குறிப்பிட்ட ஜாதியினருக்கும் இது உறுப்பியானது அல்ல. மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அவர் எல்லா மதத்தினருக்கும் ஆரோக்கியம் முக்கியம்தானே. முஸ்லீமுக்கு ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு முக்கியம் இல்லையா? சைனர்களுக்கு முக்கியம் இல்லையா? இந்துக்களுக்கு முக்கியம் இல்லை. எல்லோருக்கும் ஆரோக்கியம் என்பது முக்கியம். வாழ்வில் ஆரோக்கியம் இருந்தால்தான் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். எல்லோரும் இதை கற்க வேண்டும். இதை மதவாதம் என்று பேசக்கூடாது. ஏதோ ஒரு மதத்தினர் அதில் ஒரு பகுதியாக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே தவிர அது அவர்களுக்கு உரிமையானது அல்ல. இன்றைக்கு முஸ்லீம் நாடுகளில் செய்கிறார்கள், கிறிஸ்தவ நாடுகளில் செய்கிறார்கள், உலகம் பூராவும் பரவி கிடக்கின்றது என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பார்க்கிறானால் நமக்கு மகரிஷி யோகா சென்டரிலிருந்து காஞ்சிபுரத்திலிருந்து நமது அமுதா அவர்கள் மாணவர்களை அழகாக யோகாசனம் செய்ய வைத்து இங்கே பல்வேறுபட்ட மாணவர்களையும் மாணவிகளையும் கூட்டி வந்திருக்கிறார்கள். அதில் வி ஸ்ரீராம் குமார் 7வது வகுப்பு, என்ஆர் சுனில் ஆனந்த் 4வது வகுப்பு இப்பொழுது தனுராசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே குப்புறப்படுங்க. தனூர் என்றால் வில். வில் என்ன செய்யும்? எதிரியை கொல்லும், தன்னை கொல்ல வந்த மிருகங்களை கொல்லும். ஆனால் இது உடலில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட நோய்களை கொல்லும். காலை மடக்கி தனுராசனம் செய்யுங்கள், மெதுவாக செய்யுங்கள், அவசரப்படாத. காலை கையை எங்கே பிடிக்க? வெளியிலேருந்து பிடி. அப்படியே நல்ல வயிறை தூக்கி தலை மேலே தூக்கணும். கை நேர, கை மடங்கப்படாது, கை நிமிரு. முழுமையாக செய்கிறார்கள் தனுராசனம். உடல் கனம் அத்தனையும் வயிற்றுக்கு வந்து விடுகிறது. வயிற்றில் தான் நமக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும். நிறைய சாப்பிடுவோம், கண்டதை சாப்பிடுவோம், சாப்பிடக்கூடாததை சாப்பிடுவோம். இது அத்தனையும் அந்த குடல், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், இன்னும் பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பை இவ்வளவும் வயிற்றில் இருக்கிறது. அவைகளும் செம்மையாக செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் மனிதனுக்கு நோய்தான். அதை செம்மையாக வேலை செய்வதற்கு நம்ம என்ன முயற்சி எடுத்துருக்கிறோம்? அது வேலை செய்ய விடாமல் கண்டதை திங்கிறோம், நிறைய திங்கிறோம். அதனால தான் அதுக்கு வியாதி. நீ ஒவ்வொரு உறுப்புக்கும் தனியாக டாக்டர் வந்துட்டான். குடலுக்கு தனியாக டாக்டரு, பேங்கிரியாஸுக்கு தனியாக டாக்டரு, இன்னும் கர்ப்பப்பைகளுக்கு தனியாக டாக்டரு, அந்த ஜீரணக்கருவிகள் உறுப்புகளுக்கு அத்தனை தனித்தனி டாக்டர் வந்தாச்சு. ஆனால் அத்தனையும் தேவையில்லை. இந்த ஒரே ஆசனம் அத்தனை உறுப்புகளிலும் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிவிடும் என்பதுதான் உண்மை. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். சிறு பையன்கள் காலை எட்டி பிடித்து விட்டார்கள், வயிறு பெரிதாக இருக்கிறது, குண்டாக இருக்கிறது என்றால் அவளுக்கு காலை பிடிக்க முடியாது. காலில் ஒரு துண்டை கட்டி, 2 காலையும் 2 துண்டை கட்டி அதை கையிலே கொடுத்து பிடித்து ஆரம்ப கட்டத்தில் பயிற்சி செய்ய வேண்டும். அது செய்ய 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 காலை பிடித்து முதுகு வளையும் தன்மை வந்துவிடும், காலை பிடிக்கக்கூடிய தன்மை வந்துவிடும். ஆகவே இது வரலையே அப்படின்னு விட்டுறக்கூடாது. பல வகையாக முயற்சி செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள்.
கையை வெளியே போடு. நல்ல காலை விரித்து மேலே தூக்கணும். தலையை மேலே தூக்கணும். தலையை முன்னு ஆட்டி லேசாக ஆட்டுங்க பார்ப்போம். தனுரா ஆட்டு. அப்படி இந்த ஆட்ட முடியலன்னா வயிறு பெரிதாக இருப்பவர்களுக்கு, குண்டாக இருப்பவர்களுக்கு நாம் கால் பெருவரலை பிடித்து முன்னும் பின்னும் ஆட்ட வேண்டும். அந்த ஆசனத்தை செய்ய செய்ய வயிறு குறையும். வயிறு செம்மையாக பெரிதாக இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே குறையும். அந்த சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், பேங்க்ரியாஸ், கர்ப்பப்பை அத்தனையும் செம்மையாக வேலை செய்யும். அதில் எந்த பிரச்சனையும் வராது. வந்திருந்தாலும் நீங்கிவிடும் என்பதுதான் உண்மை. வயிறு பெரிதாக ஆக ஆக நம்முடைய ஆரோக்கியத்தில் பின்தங்கி விட்டோம் என்று அர்த்தம். அப்படியே விட்டு அப்படியே எழுந்து உட்கார்ந்து பத்மாசனத்தில் உட்காரு. நீண்ட மூச்சு வாங்கிக்கோ. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, இதை பார்க்கின்ற குண்டாக இருப்பவர்களே, குண்டாக இருக்கின்ற பெண்மணிகளே, ஆண்களே, ஏன் பெண்களுக்குத்தான் கர்ப்ப காலத்தில் பெரிதாக இருக்கும். சில ஆண்களுக்கு எப்போது பார்த்தாலும் வயிறு பெரிதாகவே இருக்கும். அதையெல்லாம் குறைத்தே ஆக வேண்டும். பெண்கள் டெலிவரி ஆனால் வயிறு குறைஞ்சிரும். ஆண்களுக்கு பெருசாகிட்டுனா அது அப்படியே தான் இருக்கும். டெலிவரி ஆகலைன்னு சின்ன குழந்தைகள் கூட கேட்க அப்பா பார்த்து, அம்மா வயிறு குழந்தை பெற்ற உடனே சிறுசாகிட்டப்பா, நீங்கள் எப்போ டெலிவரி ஆக போறீங்க, உங்கள் வயிறு பெருசாக இருக்க அப்படின்னு கூட கேட்கும். அந்த மாதிரியான நிலையெல்லாம் இருக்குது. அதனால் வயிறு பெரிது ஆக ஆக நம் ஆரோக்கியத்தில் பின்தள்ளப்படுகிறோம் என்று அர்த்தம். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை எல்லா தரப்பினர்களும் பழகி ஜீரணக்கருவிகளை சரியாக இயங்க வைத்து என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.